இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்த 100 நாள் வேலை திட்டம் என்று எல்லோராலும் போற்றப்படுகிற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் கடந்த மாதம் திட்டத்தின் பெயரை மட்டுமே மாற்றுகிறேன் என்று நாட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்து திட்டத்தினுடைய நோக்கத்தையே சிதைக்கிற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். மகாத்மா காந்தியை படுகொலை செய்த கொடியவன் கோட்சேயினுடைய வாரிசுகளாக அவர்களுடைய சீடர்கள் இப்போது மகாத்மா காந்தியினுடைய பெயரையே சுட்டு வீழ்த்தக்கூடிய முறையில் அந்த திட்டத்தின் பெயரையே இப்போது அழித்து விட்டார்கள். அதற்கு நற்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதுக்கு 125 நாள் வேலை என்று அவர்கள் பிரகடனம் செய்கிறார்கள். ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது 125 நாள் வேலை அல்ல, 75 நாள் வேலை. 75 நாளும் கூட அவர்கள் விரும்பினால் கொடுப்பார்கள், விருப்பம் உள்ள காலத்தில் வேலை கொடுப்பார்கள், விருப்பப்படுகிறவர்களுக்கு வேலை கொடுப்பார்கள், வேலையை எப்போது வேண்டுமானாலும் நிறுத்திக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் அந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே மாநிலங்களுக்கு நிதி நெருக்கடியை உருவாக்கிவிட்டு மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியையும் கொடுக்காமல் மீண்டும் மாநில அரசுகளுக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடிய முறையில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு 40% கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று சொல்வது ஏற்புடையதாக இல்லை. இந்த திருநாட்டை கார்ப்பரேட்டுகளிடம் வாரி கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிற காரணத்தால் தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு மாநிலத்தில் கூட ஒரு தனி மனிதனுடைய சராசரி வருமானம் 3.5 லட்சம் என்கிறார்கள். ஆனால் விவசாய தொழிலாளிகளுடைய ஆண்டு வருமானம், ஒரு தனி மனிதனுடைய சராசரி வருமானம் 40,000க்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆகவே விவசாய தொழிலாளிகள் பாவப்பட்ட ஏழைகளாக, ஒரு குழி கூட நிலமில்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றிய அரசு எந்த முயற்சியும் எடுக்கல. முதல்ல வணக்கம். அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பிபிஜி ராம்ஜி என்ற திட்டம் சுதந்திரத்திற்கு பின்னாடி வேலையை உரிமையாக்கி கொண்டு வரப்பட்ட எம்என்ஆர்ஜி திட்டத்தை, அந்த வேலை உரிமையை ரத்து செய்யக்கூடிய ஒரு திட்டமாக வந்திருக்கிறது. ஆகவே இந்த பிபிஜி ராம்ஜி திட்டத்தை ரத்து செய்து ஏற்கனவே இருந்த எம்என்ஆர்ஜியை மேலும் வலுப்படுத்தி மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான போராட்ட அறிவிப்புகளும், அதே நேரத்தில் குடியரசுத் தலைவருக்கு இந்த திட்டத்தினுடைய பாதகங்களை எடுத்துரைக்கும் விதமாக சேவ் எம்என்ஆர்ஜிஏ அப்படிங்கிற வெப்சைட் உருவாக்கப்பட்டு தமிழகத்தில் இருந்து மட்டும் ஒரு 10 லட்சம் மின்னஞ்சல் மூலமாக எங்களது எதிர்ப்பை தெரிவிக்க இருக்கிறோம். அதனுடைய அந்த வெப்சைட்டை அறிமுகம் செய்ய விதமாக எங்கள் அமைப்பினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் லாசர் அவர்கள் அதை வெளியிடுவார். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்த 100 நாள் வேலை திட்டம் என்று எல்லோராலும் போற்றப்படுகிற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் கடந்த மாதம் திட்டத்தின் பெயரை மட்டுமே மாற்றுகிறேன் என்று நாட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்து திட்டத்தினுடைய நோக்கத்தையே சிதைக்கிற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்பது இப்போது மீண்டும் விபி கிராம்ஜி என்கிற அடிப்படையிலே பெயர் மாற்றம் செய்து மகாத்மா காந்தியை படுகொலை செய்த கொடியவன் கோட்சேயினுடைய வாரிசுகளாக அவர்களுடைய சீடர்கள் இப்போது மகாத்மா காந்தியினுடைய பெயரையே சுட்டு வீழ்த்தக்கூடிய முறையில் அந்த திட்டத்தின் பெயரையே இப்போது அழித்து விட்டார்கள். திட்டத்தின் பெயரை அழித்துவிட்டு அதற்கு நற்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதுக்கு 125 நாள் வேலை என்று அவர்கள் பிரகடனம் செய்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு 60% தான் நிதி கொடுக்கும், மாநில அரசு 40% நிதி என்று சொல்கிறார்கள். அப்படியானால் ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது 125 நாள் வேலை அல்ல, 75 நாள் வேலைதான் என்பதை நாடு முழுவதும் இப்போது வாதிக்க துவங்கியிருக்கிறார்கள். அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் இந்த பிரச்சாரத்தை இந்திய நாடு எங்கிலும் வலுவாக எடுத்துச் செல்கிறது. 60% ஒன்றிய அரசு கொடுக்கிறது என்று சொன்னால் 75 நாளும் கூட அவர்கள் விரும்பினால் கொடுப்பார்கள், விருப்பம் உள்ள காலத்தில் வேலை கொடுப்பார்கள், விருப்பப்படுகிறவர்களுக்கு வேலை கொடுப்பார்கள், வேலையை எப்போது வேண்டுமானாலும் நிறுத்திக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் அந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்திருக்கிறார்கள்.
மாநில அரசுகளுடைய உரிமையையும் பறிக்கக்கூடிய முறையிலே 40% மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிடுகிறார்கள். ஏற்கனவே மாநிலங்களுக்கு நிதி நெருக்கடியை உருவாக்கிவிட்டு மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியையும் கொடுக்காமல் மீண்டும் மாநில அரசுகளுக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடிய முறையில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு 40% கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று சொல்வது ஏற்புடையதாக இல்லை என்கிற அடிப்படையில் தான் நாடு முழுவதும் இதற்கு வலுவான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். பாராளுமன்றத்தில் வலுவான எதிர்ப்பு எழுந்ததற்கு பிறகும் கூட அந்த எதிர்ப்பை பற்றி பரிசீலிக்காமல் மறுதினமே ஜனாதிபதி ஒப்புதலுக்கு உள்ளாகி இன்றைக்கு சட்டம் நடைமுறைக்கு உள்ளாகி இருக்கிறது. கோடிக்கணக்கான ஏழை மக்கள், விவசாய தொழிலாளிகள் கடும் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கிற தர்ணா போராட்டத்தை நடத்துவது என்று அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய தமிழ்நாடு மாநில குழு தீர்மானித்திருக்கிறது. இந்த முடிவை வெற்றிகரமாக்குவதற்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விவசாய தொழிலாளிகளை நாங்கள் அணிதிரட்ட முயற்சிக்கிறோம். தமிழ்நாடு அரசும் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை ஆதரித்தார்கள். நானும் அதில் ஆதரித்து பேசுகிற போது தெரிவித்தேன், முழுக்க முழுக்க நயவஞ்சகமாக ஒன்றிய அரசு துரோகம் அளித்திருக்கிற இந்த திட்டத்தை சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி மீண்டும் மகாத்மா காந்தி பெயரிலேயே அந்த திட்டம் இயங்க வேண்டும், அதனுடைய விதிமுறை அடிப்படையிலேயே அந்த திட்டம் இயங்க வேண்டும் என்கிற அடிப்படையிலேயே அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றிய அரசை நாங்கள் நிர்பந்திக்கிறோம். அதோடு 700 ரூபாய் கூலியும் 200 நாள் வேலையாக மாற்ற வேண்டும் என்று திட்ட கமிஷன் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. அந்த திட்ட கமிஷன் முடிவையும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் மிகவும் சிரமத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு என்று ஒரு சிறிய பலன் கிடைத்திருக்கிறது, தொழிலாளி வர்க்கத்திற்கு சிறிய பலன் கிடைத்திருக்கிறது, வேறு சில அறிவிப்புகள் கிடைத்திருக்கிறது, அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த கூலியில் வேலை செய்யக்கூடியவர்கள் விவசாய கூலி தொழிலாளிகள். அவர்களுடைய நலனை பாதுகாப்பதற்கு அரசு விவசாய தொழிலாளிகளுக்கு என்று ஒரு தனியான நலவாரியத்தை உருவாக்கிட வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறோம். அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில குழு கூட்டத்திலும் நாங்கள் முடிவெடுத்து அரசுக்கு தெரிவித்திருக்கிறோம். வரக்கூடிய கூட்டத்தொடரில் விவசாய தொழிலாளர்களுக்கு என்று தனியான ஒரு நலவாரியம் அமைத்திட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான இயக்கத்தையும் தமிழகத்தில் கட்டமைப்பது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் என்கிற அடிப்படையிலே 1,00,000 வீடுகள் கட்டுவோம் என்று இப்போதைக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே பிரதம மந்திரி ஸ்கீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகள் PMAYயில் கட்டி கொடுக்க வீடுகள் பூராவும் பாலடைந்த வீடுகளாக மாறிவிடுகிறது 5 ஆண்டுகளுக்குள்ளாகவே. அதில் வெறும் 2,30,000 ரூபா தான் கொடுக்குறாங்க. அதை குறைந்தபட்சம் கேரளாவை போன்று 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் வீட்டுமனை பட்டா இல்லாமல் அவதிப்படக்கூடியவர்களுக்கு குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசு ஒன் டைம் ஸ்கீம் அறிவிப்பு செய்து ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய முறையில் நீர்நிலையில் மேய்ச்சல் புறம்போக்கில் அரசுக்கு லாயக்கற்ற புறம்போக்குகளில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு இலவச குடிமனை பட்டா வழங்கிட வேண்டும். அதற்கு பிறகு அவர்களுக்கு குடியிருப்பதற்கு வீடு கட்டுவதற்கான நடவடிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குறைந்தபட்ச கூலி சட்டத்தை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு முன்வர வேண்டும். தமிழகத்தில் விவசாய தொழிலாளிகளை பற்றி பேசுவதற்கு ஒரு துறைகள் கூட தனியாக கிடையாது. ஒரு துறையில் ஊரக வளர்ச்சி துறையில் 100 நாள் வேலை சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கிறது, சமூக பாதுகாப்பு திட்டம் சம்பந்தமாக ரெவன்யூ துறையில் பேச வேண்டியிருக்கிறது, தொழிலாளிகளுடைய கோரிக்கை சம்பந்தமாக தொழிலாளர் மானிய கோரிக்கையில் பேச வேண்டியிருக்கிறது. ஆகவே விவசாய தொழிலாளிகளுக்கு என்று ஒரு தனித்துறையை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா முழுவதும் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் இணைந்து ஒரு மாபெரும் மறியல் போராட்டத்தை, வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவிப்பு செய்திருக்கிறோம். அந்த போராட்டம் குறித்து இந்திய நாடெங்கிலும் வலுவான பிரச்சாரம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொழிலாளர்களுக்கு முழுக்க முழுக்க துரோகம் இழைக்கக்கூடிய அரசாக ஒன்றிய அரசு இருக்கிறது. 29 சட்டங்களை 4 சட்ட தொகுப்புகளாக மாற்றி இந்தியா முழுவதும் இன்றைக்கு தொழிலாளி வர்க்கத்துக்கு துரோகம் இழைக்கிற நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியாங்கிற அடிப்படையில் விவசாயத்திற்குள் நவீனத்தை புகுத்துகிறோம் என்கிற அடிப்படையில் கார்ப்பரேட்டுகளை உள்ளே கொண்டு வந்து சிறு குறு விவசாயிகளும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள்.
விவசாய தொழிலாளிகள் முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்படக்கூடிய அபாயம் நிகழ்கிறது. ஆகவே தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் பங்கேற்கிற அனைத்து கட்சியும், நாடு முழுவதும் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட, உழைக்கிற, பாவப்பட்ட ஏழைகள் அனைவரும் பங்கேற்கிற ஒரு பெரிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வதற்கு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தமிழக மக்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் அறைகூவி அழைக்கின்றோம். ஒன்றிய அரசு மேல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மட்டும்தான் அந்த அதிருப்தியா இருக்கா? இது எல்லா திட்டங்களும் கரெக்டா இருக்கா? எது மத்திய அரசு மேல 100 நாள் வேலை திட்டத்தை பேர் பண்ணிக்காங்க, அதுதான் பிரச்சனையா? இது எல்லாமே அவரோட கொள்கைகள் எல்லாமே வந்து இல்லை 100 நாள் வேலை திட்டங்கிறது பேர் மாற்றம் மட்டும் இல்லை, அந்த சட்டத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் விவசாய தொழிலாளிகளுக்கு குடியிருக்க வீடு இல்லை, நிலம் இல்லை, இந்த பிரச்சனைகள் அதிகரித்துக்கிட்டே இருக்குது. குறைந்தபட்ச கூலி சட்டத்தை மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் அறிவிக்கவில்லை. விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டத்தை அறிவிக்கவே கிடையாது. ஆகவே குறைந்தபட்ச கூலி சட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் ஏதும் கிடையாது. நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தொழிலாளிகள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகளை ஒன்று சேர விடாமல் தடுப்பதற்கு வெறுப்பு அரசியலை தான் முன்னிறுத்துகிறாங்க. இப்போதைக்கு நாடு முழுவதும் அவர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய முறையில் வெறுப்பு அரசியலை உருவாக்கி மத அரசியலை ஏற்படுத்துகிற ஒரு பெரும் அபாயம் என்பது இந்தியாவில் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே சிறந்த நாடு என்று சொன்னால் இந்திய திருநாடு தான். மனித சமூகம் வாழ்வதற்கு, பாதுகாப்பாக, அமைதியாக வாழ்வதற்கு அனைத்து தேவைகளையும் வளம் கொளிக்கிற ஒரு நாடாக இருப்பது இந்திய திருநாடு தான். இந்த திருநாட்டை கார்ப்பரேட்டுகளிடம் வாரி கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிற காரணத்தால் தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பெரும்பகுதியாக 80 கோடி மக்கள் இன்றைக்கு ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் 80 கோடி மக்களும் குறைந்த வருமானம் உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு மாநிலத்தில் கூட ஒரு தனி மனிதனுடைய சராசரி வருமானம் 3.5 லட்சம் என்கிறார்கள். ஆனால் விவசாய தொழிலாளிகளுடைய ஆண்டு வருமானம், ஒரு தனி மனிதனுடைய சராசரி வருமானம் 40,000க்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆகவே விவசாய தொழிலாளிகள் பாவப்பட்ட ஏழைகளாக, ஒரு குழி கூட நிலமில்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றிய அரசு எந்த முயற்சியும் எடுக்கலை. நிலசீர்திருத்த சட்டங்கள் என்பது முடமாக்கப்பட்டது. பஞ்சமின் நிலமீட்பு என்பது வெறும் கட்டுக்கதையாக இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே ஏழை எளிய மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்கு ஒன்றிய அரசு குறைந்தபட்ச கவனம் கூட செலுத்தவில்லை என்கிற அடிப்படையில் தான் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ஒரு பொது வேலை நிறுத்தத்தை தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் இணைந்திருக்கிற தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு செய்திருக்கிறது. அனைத்து கட்சிகளும் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதில் பிஜேபியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் உட்பட, ஐஎன்டிசியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் உட்பட அந்த கோரிக்கை நியாயம் என்ற முடிவுக்கு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவில் பொது வேலைநிறுத்தம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.